ரகரம் பேசுகிறவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பிஎஸ்பி கட்சியின் பவானி இளவேனியல் அவர்களை சந்தித்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு குறித்தும் விசிகாவின் விமர்சனங்கள் குறித்தும் தமிழ்நாட்டு அரசியல் குறித்தும் பேச போகிறோம். வணக்கம். முதல்ல ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தினந்தோறும் ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு, இவர் அரெஸ்ட் பண்ணோம். தமிழ்நாடு காவல்துறை இந்த கொலை வழக்கில் சரியாக செயல்படுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, தமிழ்நாடு காவல்துறை இந்த படுகொலை நிகழ்ந்த நாள்ல இருந்து தமிழ்நாடு காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா வெட்டப்பட்ட ஒரு 8 பேர் படுகொலை நிகழ்ந்த ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காது அண்ணா நகரில் அவங்க சரண்டர் ஆகுறாங்கன்னும் போது இது எல்லாமே முன்னேற்பாடாக செய்யப்பட்ட ஒரு விஷயமா தான் நான் என்ன அளவில் புரிஞ்சுக்கிறேன். முன்னாடியே ப்ரீ பிளான்டாக அது அண்ணா நகரில் சரண்டர் ஆக பெரம்பூரில் நடந்த படுகொலைக்கும் அண்ணா நகருக்கும் எவ்வளோ வித்தியாசம், கிலோமீட்டர் வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? அப்போ இன் பிட்வீன் போக்குவரத்தில் பாதுகாப்புக்காக இருந்த காவலர்கள் எங்கே போனாங்க? ஒருத்தர் ஒரு படுகொலை நிகழ்த்திட்டு சாதாரணமாக தெருக்கல்ல வந்துட முடியுமா? அந்த அளவுக்கு தான் உங்களுடைய காவல்துறை இருக்குதா? ஒருத்தர் இவ்வளோ ஒரு படுகொலை நிகழ்த்திட்டு வரவன் எப்படி வருவான்? குறைந்தபட்சம் ஒரு பதட்டத்தோட தெருக்கல்ல வாகனங்கள்ல வரக்கூடிய. அப்போ எந்த ஒரு இது முன்னேற்பாடுகள் இல்லாமல் பின்ன எப்படி தன்னெழுச்சியாக அவங்களே சரண்டர் ஆயிட்டாங்க? இது வரைக்கும் சரண்டர் ஆனவங்க எங்கே போய் சரண்டர் ஆனாங்க? நீதிமன்றங்களில் போய் சரண்டர் ஆகிருப்பாங்க. யாராவது ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி இந்த படுகொலையை நிகழ்த்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிருப்பாங்க. ஸோ அதை ஒட்டி வரக்கூடிய தினந்தோறும் வரக்கூடிய செய்திகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் காவல்துறை சரியாக செயல்படுது. அதாவது அருண்குமார் அவர்கள் வந்ததுக்கு பிறகு காவல்துறை சரியான பாதையில் இப்போ தான் பயணிக்குது. எல்லாரையும் பிடிச்சிருவாங்க, எல்லாரையும் கிட்டத்தட்ட பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, அது சரியான பாதையில் பயணிக்கலையான்றது எதை வச்சு இங்கே தீர்மானிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ இவங்க எல்லாருமே இப்போ ஏறத்தாழ நேற்றைக்கு வரைக்கும் ஒரு 20 பேர் இந்த படுகொலை சம்பந்தமாக கைது பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருமே எங்களை பொறுத்த வரைக்கும் கூலிப்படைகள் தான். அப்போ காவல்துறை சரியாக செயல்படலையான்றதை எதை வச்சு புரிஞ்சுக்க முடியும்னா, இந்த கூலிப்படைகளை இயக்கிய மூளைன்னு ஒன்று இருக்குது, அந்த முதல் குற்றவாளின்னு இருக்குது. அவங்களுக்கு தூண்டுதலாக இருந்த அந்த முதல் குற்றவாளி, பொருளாதார பக்கபலமாக இருந்த அந்த முதல் குற்றவாளி யாருன்னு இந்த உலகத்துக்கு சொல்லணும். ஏன் அப்படி இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டதுங்கிற காரணத்தை சொல்லணும். அப்படி தமிழக காவல்துறை சொல்லிடுச்சு, அதை நோக்கி செயல்படுது அப்படின்னா தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்படுதுன்னு நாங்கள் கூட ஒத்துக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அதனால தான் ஆரம்பத்திலேயே எங்களுடைய தேசிய தலைவர் பெகஞ்சி மாயாவதி அவர்கள் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வரும்பொழுது, இந்த படுகொலையில் ஆளுகின்ற அரசுக்கு சம்பந்தம் இல்லைன்னா நீ இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்று, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற செய்தியை சொன்னாங்க. அதைத்தான் நாங்கள் மீண்டும் சொல்கிறோம். இல்லை, இப்போ நக்கீரன் பிரகாஷ் அவர்கள், தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. என்னன்னா இது ஒரு கட்ட பஞ்சாயத்து, ஒரு 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 பகை காரணமாக நடந்த கொலை அப்படின்னு தான் அவர் தினந்தோறும் பேசிட்டு வந்துட்டு. அப்போ அவரும் ஒரு பிரபலமான ஒரு உடவியலாளர், அவர் தரவு இல்லாமல் அவரும் பேச மாட்டார் சொல்லி நம்புறாங்க. அப்போ அவர் சொல்றது தானே காவல்துறையும் பண்ணிட்டு. அவர் பிரபலமான பத்திரிகையாளர்னு இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. மேபி நானும் அவரோட பேசின வீடியோக்கள்லாம் பார்த்தேன். கட்ட பஞ்சாயத்துன்றது இங்கே எந்த அரசியல்வாதி பண்ணலை. திரு கருணாநிதி பண்ணாத கட்ட பஞ்சாயத்தா? ஸ்டாலின் பண்ணாத கட்ட பஞ்சாயத்தா? ஏன் இன்னைக்கு உதயநிதி பண்ணாத கட்ட பஞ்சாயத்து எந்த அரசியல் தலைவர்கள் பண்ணல? பாதிக்கப்பட்ட மக்கள் அந்தந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் அந்த தலைவர்கள் கிட்ட நியாயத்தை கேட்கறதுக்காக முறையிடுவாங்க. எளிய மக்கள் அத்தனை பேரும் காவல்துறை சென்று தனக்கான நியாயத்துக்காக போய் நிற்க மாட்டாங்க. எளிய மனிதர்கள் அத்தனை பேரும் நீதிமன்றம் போயிட்டு வழக்காடி தன்னுடைய நீதியை நிலைநாட்ட தாராளமா. எனக்கு பாதிக்கப்பட்ட எனக்கே ஒரு பிரச்சனைனா எங்க அண்ணன்ட்ட தானே போக முடியும். எனக்கு யார் தலைவரா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட தானே என்ன முறையிட முடியும். அங்கேயும் நான் என்னுடைய பிரச்சனை தீர்க்கப்படணும்னா தானே நான் அடுத்த கட்டத்துக்கு போவோம். நக்கீரன் அவர் பிரகாஷ்லாம் பக்க அயோக்கியன்னு சொல்லுவோம். ஒருத்தர் உயிரோட இருக்கும்பொழுது அவர் முன்னாடி பேசக்கூட துணிவில்லாத ஒருத்தரால அவங்க மறைவுக்கு பின்னாடி அவர் கட்ட பஞ்சாயத்து, அவர் கூட இருந்து நான் பாத்துக்கிறேன், அவர் ஏரியாக்காரரு, ஒரே ஊரு, இதெல்லாம் என்ன? அது உனக்கு தில்லு இருந்தா அன்னைக்கு அவர் எதிர்த்திருந்துருக்கணும். உனக்கு தைரியம் கிடையாது, உனக்கு துணிவு கிடையாது. அன்னைக்கு போய் சுபத்துக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இன்னைக்கு அவர் மறைஞ்ச பிறகு அவர் கட்ட பஞ்சாயத்து ரவுடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அவர் மட்டும் கிடையாது. இப்போ திமுக ஊடகங்களும் திமுக சார்ந்த இணையத்தில் எழுதுனவங்களும் அவர் இறந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆறுத்துறான்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு எல்லாருமே இது போல தான் பேச ஆரம்பிச்சாங்க. ஏங்க, கட்ட பஞ்சாயத்து ரவுடினா என்னங்க? எனக்கு அதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லுங்க. யாருங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணல? ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ற தலைவர் எப்படிங்க இருப்பாரு? நான் யாருங்க? நான் வட சென்னையில ஒரு மாவட்ட தலைவருங்க.
நான் வந்து ஆளுகின்ற அரசு வந்து திராவிட மாடல்னு ஒரு தன்னுடைய ஆட்சியினுடைய மக்கள் நல திட்டங்களுக்கு அத்தனைக்கும் தன்னுடைய ஆட்சியின் சாதனைக்கா திராவிட மாடல்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நான் என்னுடைய மாவட்டத்துக்கு உட்பட்ட வடசென்னை மாவட்டத்துல திராவிட மாடலுக்கு எதிராக நான் ஒரு நரிஷ்மெண்ட் ஒரு முழக்கத்தை முன் வைக்கிறேன். நான் ஒரு மாவட்ட தலைவர், நான் சாதாரண ஒரு பொண்ணு, தலித் செயற்பாட்டாளர். என்னுடைய உணர்வை புரிந்து கொண்டு நீ எடுத்திருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிராக எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டாண்டு, இதை வந்து நம்ம மாநில அளவில் கொண்டு போகணும் அப்படின்னு என்னை தட்டி கொடுத்து தான் மட்டும் தலைவனா இருக்கக்கூடாது, தன்னை சுற்றி இருக்கவங்களும் தலைவனா இருக்கணும்னு நினைக்கிறதாங்க தலைவர். இப்ப நீங்க சொல்லுங்க, அவர் வந்து தலைவரா கட்ட பஞ்சாயத்தை செய்யறவரா? அப்ப என்ன, நான் எடுத்த ஒரு முழக்கத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போயிட்டு இன்னைக்கு ஜெய்பீம் மாடல்ங்கிற அளவுக்கு தமிழகம் முழுக்க பேசப்படக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவர் செய்யறாருன்னா அவர் கட்ட பஞ்சாயத்து பண்றவரால் அப்படி செய்ய முடியுமா? ஒரு ரவுடியால ஒரு பெண் எடுத்து வச்ச ஒரு முன்னெடுப்பை வந்து முன்னெடுத்து கொண்டு போக முடியுமா? எந்த கட்சியில இதெல்லாம் பண்றாங்க? ஒரு ரவுடி இதை பண்ணிடுவாங்களா? எந்த ரவுடி பண்ணாங்க இதுக்கு முன்னாடி? விவரம் சொல்லுங்க யாராவது. எந்த ரவுடி, எந்த கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க இத்தனை பேருக்கு கல்வி கொடுத்துருக்காங்க, வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்காங்க, அந்த ஏரியா மக்களுக்கே வந்து ஒரு பாதுகாவலரா இருந்திருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு அரணா இருந்திருக்கக்கூடிய ஒரு தலைவரை வந்து திரும்ப திரும்ப இந்த ஐடி விங்குன்னு சொல்லக்கூடிய இந்த கும்பல்கள் லும்பன்ஸுங்கெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, ரவுடி கட்ட பஞ்சாயத்துன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. எந்த ஆதாரத்துல அடிப்படையில சொல்லுவீங்க? அவர் மேல என்ன வழக்கு இருக்கா? வழக்கு இருக்கா? திமுக மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் மீது எத்தனை பேருக்கு மேல வழக்கு இருக்குது? எங்க கட்சிக்கு ஒரு பைலாவே இருக்காது, தெரியுமா உங்களுக்கு? பிஎஸ்பினா என்ன நீங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? எங்க குற்ற பின்னணி இருக்கக்கூடிய ஒரு நபர் தேர்தலில் நாங்க பங்கெடுக்கவே கூடாதுங்க. 40 நாடாளுமன்ற தொகுதியில நாங்க எங்களோட குற்ற பின்னணி இருந்ததுன்னா, எங்க மேல ஒரு எஃப்ஐஆர் இருந்ததுன்னா, வழக்கு இருந்ததுன்னா நாங்க வந்து தேர்தலில் பங்கெடுக்க கூடாது. இது எங்க கட்சியினுடைய அடிப்படை திட்டம், தேர்தல் விதியிலே இருக்கக்கூடிய அடிப்படை திட்டம். எப்படிங்க ஒரு மாநில தலைவருக்கு வந்து ரவுடிய கட்ட பஞ்சாயத்துன்னு இருக்கக்கூடிய பின்புலத்துல மாநில தலைவர் கொடுத்துருவாங்களா? இல்லை, இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும்னா திமுக சார்ந்த ஆட்கள் என்னன்னா, தலித் தலைவர்கள் யாரும் வந்தாலும் அவங்க வந்து ஆதரிப்பாங்க, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா அவங்க வந்து கூட நிற்பாங்க. ஆனால் ஆம்ஸ்டாங் அவர்களை மட்டும் எதிர்க்கக்கூடிய காரணமா என்னன்னா, அவரும் வந்து திமுக பயங்கரமா ஏற்றதுனால அவரை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் தப்பு. திமுக என்னைக்கு தலித்துகள் கூட இருந்தாங்க? எனக்கு அது புரியவே இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடையவே கிடையாது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்னைக்கு திமுக, நான் வரலாறு சொல்றேன், கொஞ்சம் நிதானிச்சு கேளுங்க. திமுக வந்து தலித் மக்களுக்கு என்னைக்குமே உடன் இருந்தது கிடையாது. அது அன்னை சத்தியவாணி முத்து காலத்துல இருந்தே கிடையாது. சத்தியவாணி முத்து எதுக்கு கட்சி விட்டு போனாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. ஊடகவியலாளர்கள் நான் கேள்வி விடுறேன். நானும் ஒரு 6-7 வருஷமா வந்து சொல்லிட்டு இருக்கேன். சத்தியவாணி முத்து அவர்களை எதுக்கு திமுகவுல இருந்து விளக்குனாங்க? கருணாநிதி பண்ண வந்து பிரச்சனைகளை, தலித் மக்களினுடைய நிதியை வந்து மடைமாற்றம் பண்ணதுனால அவங்க கேள்வி எழுப்புனாங்க. எப்போ இவங்களை வந்து கட்சியை விட்டு நீக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்த நேரத்துல இவங்க வந்து சத்தியவாணி முத்து அமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்கினாங்க. ரைட்டுங்களா? சரிங்க, நீங்க வந்து திமுக வந்து தலித்துகள், ஒரு காலத்துல திமுக பறையர்களின் கட்சி, தலித்துகளுக்கான கட்சி இருந்ததுன்னு சொல்றது உண்மைதான், ஒத்துக்கிறேன், நான் மாற்று ஒரு காலத்துல. ஆனா அவங்க கட்சியில இருந்த மேலவள முருகேசன் அவங்க கட்சிக்காரர் தாங்க. வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்களே, அவங்க கட்சிக்காரங்களும் இவங்க நீதி கேட்டுன்னு இருக்காங்க. மேலவர முருகேசனுக்கு யார் இன்னைக்கு வரைக்கும் நினைவஞ்சலி பண்ணிக்கிட்டு இருக்கு? விசிகா தான் நினைவஞ்சலி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கள வந்து மேலவள முருகேசன் தலித்து, எங்க கட்சிக்காரன், திமுகவோட வட்ட செயலாளர், இந்த பொறுப்புல இருந்தாருன்னு யாரா மாறு தட்டிக்கிட்டு அவருக்கு வீர வணக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் கிடையாது. திமுக என்னைக்கு வந்து தலித்துகளுடைய பாதுகாவலனா இருந்தாங்க? சரி, நீங்க தலித்துகளுடைய பாதுகாவல் தானே. நீங்க கூட்டணியில இருக்க தலைவர் கூட துணை முதல்வர் கொடுக்க வேணாம். உங்க கட்சியில எத்தனையோ தலித் அறிவாளிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு துணை முதல்வர் கொடுக்கலாம்ல. இது பெரியார் பிறந்த மண், மண், சமூக நீதி மண். பக்கத்து மாநிலத்துல இருக்கக்கூடிய தெலுங்கானாவில் கொடுக்குறாங்க, மற்ற மாநிலங்கள்ல கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் உங்களால துணை முதல்வர் கொடுக்க முடியல? நீ வேற கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவருக்கு கொடுத்தாதானே உனக்கு பிரச்சனை. உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலித்து கொடுக்கலாமே. அப்ப ஏது உங்களுக்கு மறுக்குது? நீங்க தலித்துகளுக்கு என்னைக்கும் பாதுகாவலனா இல்ல. ஏன் இன்னைக்கு சென்னை மேயரா இருக்கக்கூடிய பிரியா ராஜனுக்கு எவ்வளவு அவமானங்கள் நடந்தது? அதெல்லாம் கண்டு காணாம தானே இருந்தீங்க. மேயர் பிரியா வந்து கொண்டதா இருக்கட்டும், ஆர் ஆசா கொண்டதா இருக்கட்டும், இதெல்லாம் நாங்க திமுக வந்ததுனாலதான் வர முடிஞ்சது அப்படிங்கிறாங்க. ஏங்க, அன்னைக்கே பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லிட்டாரு, இந்த தனி தொகுதி முறைங்கிறது வந்து மேல் சாதிகளினுடைய பாக்கெட் தொகுதி முறை. இவங்க என்னதான் வந்து தலித்துகள் தனி தொகுதியின் முறையில் நின்று தலித்துகள் வந்து ஓட்டு போட்டு இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாலும், இவங்க அந்தந்த கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய, அந்த இயக்கங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய, அந்த கட்சியில இருக்கக்கூடிய அதிகாரமிக்க சமூகத்துக்கு தான் இவங்க வந்து விசுவாசமா இருப்பாங்க. இந்த சமூகத்துக்கு இருக்க மாட்டாங்க. அதனாலதான் ஒரு இரட்டை வாக்குரிமையை கேட்டார். அப்போ அவங்க வந்து தலித்துகளினுடைய பிரதிநிதியா போகல, அவங்க இந்த தனி தொகுதி முறையை ரிசர்வேஷனை பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு பிரியா ராஜன் இல்லைன்னா நாளைக்கு வேற ஒரு ராஜன்.
வேற யாரோ ஒருத்தர் அந்த கட்சியில அந்த ரிசர்வேஷனை இன்னைக்கு ரிசர்வேஷனே இல்லைன்னா எங்களுக்கு வந்து நீங்க கொடுத்துருவீங்களா? இது அதிமுகவாவது ஒரு வரலாறு இருக்கு. அதிமுகவுக்காவது அதுக்குன்னு நான் அதிமுகவுக்கு இது உதாரணம் காமிச்சோன்னா இவங்க அதிமுகவோட பி டீம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதிமுகவாவது ஒரு தலித் ஏழுமலைன்னு நினைக்கிறேன், அவரை தனி பொது தொகுதியில நிக்க வச்சு வெற்றி பெற்றாங்க. நீங்க வந்து சமூக நீதி பேசுறவங்க தானே, நீங்க ஒருத்தரை கையை காட்டுங்க, ஒருத்தரை வந்து தனி தொகுதி இல்லாம பொது தொகுதியில நிக்க வச்சு திமுக வந்து வெற்றி பெற்று வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. உங்க கட்சியில இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடைய பட்டியல் எடுங்க. நீங்க திமுக வந்து தலித்துகளுக்குரிய ஆதரவாளர்கள்னா பட்டியல் எடுங்க. நீங்க என்னைக்கு இங்க ஆதரவா இருந்திருக்கிறீங்க? இதோ இன்னைக்கு நாங்க வந்து சிபிஐ விசாரணை கேட்கறது கூட உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து ஃபேஷன் ஆகி போச்சுன்னு பேட்டி கொடுக்குறாரு. இது உங்க கட்சியில இது போன்ற ஒரு படுகொலை நிகழ்ந்திருந்தா நாங்க இது மாதிரி பேசியிருப்போமா? அரசியல் நாகரிகம், பொது நாகரிகம்னு ஒண்ணு இருக்குல்ல. படுகொலை நிகழ்த்தப்பட்டது ஒரு தலித் இயக்கத்தினுடைய ஒரு இந்தியாவினுடைய 3வது தேசிய கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நாங்க துக்கம் தாழாம எங்களுடைய அண்ணனை இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல எங்களுக்கான நீதி கிடைக்காதா, நியாயம் கிடைக்காதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல உங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து இந்த மாதிரி ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு பேசுறாரு. இன்னொரு அமைச்சர் என்ன சொல்றாரு, இது ராமரோட ஆட்சின்னு சொல்றாரு. அப்ப என்ன, நீங்களே சரியில்லை, முதல்ல நீங்களே உங்களை முறைப்படுத்திக்கிட்டு வாங்க. இப்ப இல்ல திமுகவினர் வந்து இப்படி பேசுறது ஒரு பக்கம் தான். விசிகாவோட தலைவர் திருமாவளவன் வந்து ரஞ்சித் நடத்தின கூட்டத்துக்கு முத நாள் வந்து ஒரு காணொலி வெளியிடுறாரு. இந்த மாதிரி ஆம்ஸ்டாங் சம்பந்தமா இது நிகழ்வு நடந்துச்சுன்னா சொந்த கட்சி நம்ம விசிகா சார்ந்து நடந்தா மட்டும் போங்க, மற்ற யாரும் நடத்தா போகாதீங்க அப்படின்னு சொல்லி பேசு. இப்ப திமுக பேசுறது சரி, திராவிடத்துக்கு எதிராக இருக்கும்போது இருக்கலாம். ஆனா ஒரே இதுக்காக போறாரு நீங்க. இந்த இடத்துல வந்து திருமாவளவன் எப்படி மாறுவது? இல்ல, நான் வந்து இயக்குனர் ரஞ்சித் நடத்தின பேரணியை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கறத முதல்ல தெளிவுபடுத்துறேன். அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களோட வந்து இயக்குனர் ரஞ்சித்துக்கு நல்ல அண்ணன் தம்பி உறவு பாலம் இருந்தது. அதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அந்த உறவு பாலம் இல்லைன்னா கூட ரஞ்சித் வந்து சமுதாயத்துக்காக நாளைக்கு நான் இது போன்ற ஒரு படுகொலைக்கு நிகழ்த்தப்பட்டாலும் ரஞ்சித் தன்னெழுச்சியாக வந்து போராடுவார், நியாயம் கேட்பார். அந்த அளவுல தான் அண்ணன். இன்னும் வந்து அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களோட அவர் நல்ல இணக்கமா இருந்ததுனால அவரால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். இந்த மரணத்துக்கு ஒரு நீதி கிடைக்கணும், அதுக்கு நம்ம சார்பா ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுல அந்த பேரணியை ஒருங்கிணைக்கிறாரு. அந்த பேரணியை ஒருங்கிணைத்தது எல்லாமே நீலம் பண்பாட்டு மையம் தான், மாற்றுக்கிறது கிடையாது. அதுல முக்கிய தலைவர்களுக்கு நேரடியாக வந்து ரஞ்சித் அவர்களே நேரடியாக ஃபோன் பண்ணி பேசினாரு. ரஞ்சித் அவர்களும் எல்லா தலைவர்களும் பேசினாங்க. எல்லாரும் இந்த படுகொலையில் நிகழ்ந்த ஒரு மனக்குமுறலை, பாதிப்பை புரிந்து கொண்டு ஒரு ஃபோன் அழைப்பு வந்த உடனே அவங்கவுங்க ஆங்காங்க தன்னெழுச்சியா எல்லா தலைவர்களும், இதுல யாரும் எனக்கு நீங்க வெத்தலை பாக்க வச்சு அழைச்சி கூப்பிடணுங்கிற எந்த ஒரு பதட்டமும் இல்லாம தன்னெழுச்சியா வந்தாங்க. அது போன்றுதான் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி இவரு மேபி அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம். அவர் வரதும் வராம போகிறதும் அவருடைய விருப்பம். இந்த பேரணியில பங்கெடுத்துக்கிறதும் பங்கெடுக்காம போறதும் அவருடைய விருப்பம். ஆனால் அந்த நிகழ்வு நாளைக்கு நடக்க போகிறதுனா அதுக்கு முன்தினம் வந்து அவரு சில கருத்துக்களை முகநூல்ல நேரலையில சொல்றாரு. அதை தவிர்த்திருந்திருக்கலாம்ன்றதான் என்ன போன்ற இல்ல யாரும் எதிர்பார்க்கல. ஒரு தலைவர் வந்து கொலை செய்யப்பட்டதுக்கு இப்ப தலித்துக்கு யாரும் பாதிப்பு வந்தா விசிகா திருமாவளவர்கள் விசிகாவில தான் முதல்ல குரல் கொடுப்பாங்க. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு ஒரு நீதி கேட்டு ஒரு பேரணி நடக்கிறதுக்கு முதல் நாள் ஒரு வீடியோ விட்டது வந்து இது பிஎஸ்பி கட்சியை போட்டியாவோ இல்லை வந்து ஆம்ஸ்டாங் வந்து இத்தனை காலமாக வந்து ஒரு சரியான நிலைப்பாடுல திருமாவளவன் இல்லையா? இல்ல, நான் ஒரு விஷயத்தை இங்க நீங்க சொன்னதுக்காக நான் இங்க தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வேணா தலித் தலைவர்களை, தலித் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருக்கலாம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. தலித் மக்களினுடைய அரணாக ஒரு பாதுகாவலராக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாருன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா ஆரம்ப காலத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 90களில் எழுச்சி பெற்று வரும்போது அவர் வந்து காவல்துறையால தேடப்படக்கூடிய நபராக இருந்தபோது அன்னைக்கு வந்து 90களில் 89ல் தமிழகத்துல வந்து வடலூர் சாமிதுரைன்றவர் மூலமா எங்களுடைய பிஎஸ்பி கட்சியினுடைய முன்னணி நிர்வாகியான வடலூர் சாமிதுரை, ஐயா பொன் நாகப்பன், இவங்க 2 பேரும் தான் தமிழகத்துல பிஎஸ்பியை வந்து கொண்டு வராங்க. அப்ப அந்த நேரத்துல பொன்னாகப்பன் ஐயாவுடைய கடலூர்ல பொன்னாகப்பன்னா அவர் ஒரு மாவீரன் போல இருந்தாப்புல. அப்ப அவர் தான் வந்து அண்ணன் அவர்களுக்கு 3 நாள் அடைக்கலம் கொடுத்து அவரை பாதுகாத்தது வந்து யாரு? பிஎஸ்பியினுடைய மாநிலத்தின் துணைத் தலைவர்னு சொல்லக்கூடிய அண்ணன் பொன்னாகப்பன் தான் அவரை போற்றி பாதுகாத்தார். அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து சென்னையில இன்னைக்கு தேனாம்பேட்டையில வந்து அலுவலகம் இருந்தது.
அப்போ பிஎஸ்பியினுடைய அலுவலகத்துல தான் இவர் அடைக்கலம் இவர் வந்து இருந்து இவரை போற்றி பாதுகாத்தது வந்து வடலூர் சாம்பத்துடைய. இந்த வரலாறுகள்லாம் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும். அப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்களையே ஆரம்ப காலத்துல போற்றி பாதுகாத்தது பிஎஸ்பியினுடைய தலைவர்கள் மாற்றுக்க. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா இப்போ சங்கத்தமிழராக இருக்கட்டும், வன்னியரசராக இருக்கட்டும், இல்ல ஆளூர் ஷானவாஸ் இருக்கட்டும், இப்போ சமீப காலமா வந்து பிஎஸ்பிக்கு எதிராகவும் பிஎஸ்பி கட்சிக்கு எதிராகவும் ஆம்ஸ்டாங்க்கு எதிராகவும் வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இல்ல இதுல இன்னொரு வருஷம்னா இவங்க 5 பேர் கட்சி கிடையாது, மீடியால பேசுறவங்க 5 பேர் கட்சி கிடையாது. திருமாவளவனோட அசைவு இல்லாம பேச முடியாது. நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள்ல விசிகாவா இருக்கட்டும், இன்ன பிற அமைப்புகளா இருக்கட்டும், எல்லா கட்சிகள்லயும் தன்னெழுச்சியா வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம், தன்னுடைய ஆதங்கத்தை தன்னுடைய உள்ள குமுறலை ஏதாவது ஒரு வகையில வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க தன்னெழுச்சியா வந்து அவருக்கான நினைவஞ்சலி செலுத்தியதும், அவருக்கான பேனர்களை வச்சதும் சரி, சுவரொட்டி விளம்பரம் பண்ணதா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட உண்மையான தொண்டர்களுக்கு இந்த வீடியோவின் மூலமா நான் வந்து ரொம்ப அவங்களுடைய சமுதாய உணர்வை நான் மதிக்கிறேன், தலைவனுங்கிறேன். ஆனா இவங்க 5 பேர் மட்டும் கட்சி கிடையாது, உண்மையான தொண்டர்கள் இருக்கிறாங்க. எந்த பேரணிக்கு வந்து வரக்கூடாதுன்னு முந்தின நாள் வந்து வீடியோ வெளியிடப்பட்டதோ அதே பேரணிக்கு விசிகாவினுடைய தோழர்கள் வந்தாங்க, அது மறுப்பதற்கு இல்லை, நான் சாட்சி. நான் அங்கதான் இருந்தேன், அந்த பேரணி ஆரம்பம் தொடக்கத்துல இருந்து இரவு முடிகிற வரைக்கும் நான் அங்கதான் இருந்தேன். அங்க வந்து விசிகா தோழர்கள் யாருன்னு தெரியும். அப்ப அவங்கள சமுதாயம் ரீதியா தன்னெழுச்சியா வந்து வராங்க. இப்ப இன்னைக்கு இங்க மீடியால உட்காந்து பேசுற அத்தனை நபர்களும் ஒருத்தர் என்ன சொல்றாரு, மாயாவதியினுடைய ஆட்சியில வந்து இதெல்லாம் நடக்கலையா, மாயாவதியினுடைய ஆட்சியில இதெல்லாம் நடக்கலையா, திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இதான் நடக்கும், தலித்துகளுக்கு இதான் நிலைமை, நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் இதான் நிலைமை. ஏன்பா மாயாவதி அம்மாவோட ஆட்சியில வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருந்ததுன்னா அன்னைக்கு இருந்த முன்னணி பத்திரிக்கை வந்து தரவு கொடுத்துருக்கு, சான்றிதழ் கொடுத்துருக்கு, எடுத்து ஆதாரம் கொடுக்கட்டுமா உங்களுக்கு? இன்னைக்கு முகநூல்ல எங்க தோழர்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆதாரம் இருக்கு. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறத உங்களுக்கு ஒத்துக்கிறதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உங்களுக்கு ஒத்துக்கிறதுல என்ன குறைபாடு இருக்கு? ஏங்க தமிழகம் முழுக்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் விசிகாவினுடைய தோழர்களும் முன்னாடி இருந்து அந்த போராட்டம் அரசுக்கு எதிராக இல்லை, காவல்துறைக்கு எதிராக தன்னுடைய கண்டனத்தை ஆர்ப்பாட்டத்தை முன்வைப்பாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. அது ஸ்ரீமதியாக இருக்கட்டும், வேங்க வயலா இருக்கட்டும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் காவல்துறையை எதிர்த்து அவங்களுடைய ஆர்ப்பாட்டம், போராட்டம், கண்டனங்கள் இருக்கும். நான் என்னோட ஆதங்கம், தனிப்பட்ட பவானி இளவேனியினுடைய ஆதங்கம் என்னன்னா, ரஞ்சித் பண்ணுவதற்கு முன்னாடி, ரஞ்சித் பேரணி நடத்துவதற்கு முன்னாடி அண்ணன் விசிக தலைவர் இதை செய்திருப்பார் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விசிகா தோழர்களை ஒன்றிணைத்து, இன்னபிற கட்சி தோழர்களை ஒன்றிணைத்து அரசுக்கு வலுவாக அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டிய கடமை அண்ணன் விசிகா தலைவர்கிட்ட இருந்தது. அதை பண்ணணும்ன்றதை நாங்களாம் எதிர்பார்த்தோம். இல்ல அவர் தானே எதிர்பார்ப்பாங்க. இப்ப அவர் இல்லைன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இல்லைன்னா திருமாவளவன் தான் நியாயம் தானே. அடுத்த கட்ட தலைவரா அவர் தான் இருக்காரு. அமைப்பாய் திரண்டு எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அரசியலை அவர் வெகு காலமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ தலித்துன்னு ஒற்றை இதுல சுருக்காம ஒரு தலைவர் படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறார். அவருக்கான நீதிக்காக இன்னைக்கு ஆளுகின்ற அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கு தமிழகம் முழுக்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை கட்டமைத்து அறிவிப்பு செய்திருக்கிறோம். ஆனா அது பண்ணல, ஒரு அடையாள போராட்டமா கூட பண்ணல. ஆனா அங்கங்கே தன்னெழுச்சியாக அதன் பிறகு அண்ணன் திருமா அவர்கள் அறிவுறுத்தியதன் அடிப்படையில எல்லா மாவட்டத்திலும் தொண்டர்கள் பண்றாங்க தான். அது சமுதாயத்துல இருந்து ஒரு தலைவரை நாம் இழந்து விட்டோம்ங்கிற உணர்வின் அடிப்படையில தன்னெழுச்சியா பண்ணாங்க. அந்த தொண்டர்களை நான் மதிக்கிறேன், வரவேற்கிறேன், கைகூப்பி வணங்குறேன், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஒரு கட்சி முன்னெடுக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கும் போராட்டத்துக்கும் ஆங்காங்கே சிறு சிறு குழுக்களா வந்து அந்த கட்சியை பிளவுண்டு பண்ணுவதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதை வந்து விசிக செய்ய தவறிடுச்சுங்கிற வேதனை என்னை போன்றவர்களுக்கு இல்லை. இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு பிஎஸ்பி கட்சி மேலே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பார்வை வந்திருக்கு, நம்ம வந்து இந்த கட்சியை வந்து வலுப்படுத்தணும், இந்த கொள்கை நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறது. விசிகாவுக்கு அது பாதிப்பை உண்டு பண்ணுங்கிறதுனால தான் இப்போ சமீப காலமாக பிஎஸ்பி மேலே உள்ள விமர்சனங்களை வந்து வன்னியரசு அவர்கள், தங்கத்தமிழர் அவங்கெல்லாம் பேசுகிறாங்களா? இருக்கலாம், அது அவங்களுடைய எண்ணம். இன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட பிஎஸ்பி கட்சி போய் சேர்ந்துருச்சுங்கிறது உண்மைதான், அது மறுப்பதற்கு இல்லை. தமிழகம் முழுவதும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கிராமத்திலையும் பிஎஸ்பி போயிடுச்சு. பிஎஸ்பின்னா என்ன, யார் தலைமை, அந்த தலைமைக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் யார், அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவர் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு யூடியூப்ல போட்டு சர்ச் பண்றாங்க. அந்த தலைவர் என்ன பேசியிருக்காரு. ஒருத்தர் என்கிட்ட பேசுறாரு, ஏங்க இவ்வளோ நாள் இவர் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், இவர் வந்து இப்படி பேசுறாரு,
எங்க அப்பா திமுக தான், ஆனா நான் அதெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் உங்க கூட வரணும்? நான் திரும்ப அங்கேயே போறதுக்கு நான் அங்கேயே இருந்திருப்பேனே. நான் எதுக்கு தனியா வந்து வெளியில வந்து எனக்கு திமுக வேணான்னு வந்தேன்? அந்த வார்த்தையெல்லாம் என்ன ஏதோ பண்ணுதுங்க. அந்த தலைவரை நான் சந்திக்காம போயிட்டேன், நீங்க எவ்வளவு கூப்பிட்டு நான் வராம போயிட்டேன் அப்படின்ற பேசுற அளவுக்கு இன்னைக்கு பல இந்த தன்னெழுச்சியா பேசுறாங்க. அப்போ எல்லா கிராமம் முழுக்க இன்னைக்கு வந்து கட்சி போய் சேர்ந்து மேபி அவங்களுக்கு இருக்கலாம், தன்னுடைய இருப்பிடத்திற்கு தன்னுடைய கூடாரத்திற்கு ஏதேனும் சிக்கல் வந்து விடுமோ, தன்னுடைய கட்டமைப்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ, மேபி அந்த எண்ணம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அது அவர்களுடைய செயல்பாடுகளே அதற்கு வெளிச்சம், அவர்களுடைய உள்ளமே அதற்கு வெளிச்சம். நம்ம போயிட்டு அதுல போயிட்டு ஒரு படுகொலையில வந்து நம்ம ஒரு கொலையில வந்து நம்ம போயிட்டு இதுல அரசியல் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம இதற்கப்புறமா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து முன்னெடுத்து செய்வோம். எங்களுடைய கனவே இந்தியாவை ஆள்வதுதான். அதோட தமிழகத்துல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும், அதற்காக தீவிரமா வேலை செய்யணும்னு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு மிக நீண்ட உரையை எங்களிடத்துலலாம் அவர் உரையாற்றி இருக்கிறார். என்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே நான் முடிச்சுட்டேன், நம்ம வந்து எல்லாமே முடிச்சிட்டோம், நம்ம இதுக்கப்புறமா விக்ரஸா வந்து வேலை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்ன தலைவர் தான். மேபி அண்ணா இருந்திருந்தாருன்னா இந்த 3 வருடங்கள்ல வர சட்டமன்றத்துல ஒரு எதிரொலி இருந்திருக்கும், அடுத்த பாராளுமன்றத்துல ஒரு யானை ஏதோ ஒரு யானையை உள்ள கொண்டு போகணுங்கிறதுல தீர்க்கமா இருந்தார். அப்ப நாங்க இதை வச்சு அரசியல் பண்ண விரும்பல. படுகொலைகள்ல சாவுல அரசியல் பண்ண கட்சி நாங்க கிடையாது. எங்க கட்சியோ எங்க தலைமையோ எங்களை அப்படி வளர்த்தெடுக்கல. நாங்க அறம் சார்ந்து வளர்ந்துருக்கோம். இதே எங்க கட்சியினுடைய தலைவருக்கு இப்படி நேர்ந்த இந்த படுகொலை போன்ற தமிழகத்துல வேற ஏதேனும் ஒரு தலைவருக்கு இப்படியான படுகொலைகள் நிகழ்ந்திருந்தால் இந்த தமிழகம் தமிழகமாக இருந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வி உங்க இடத்துல. அப்போ நாங்க படுகொலையான அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்க நேர்மையோட தான் நாங்க வந்து களத்துல இருந்தோம். நாங்க சட்டத்தை மதிக்கிறோம், நாங்க அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறோம். எங்களுக்கு நீதி கிடைக்கலன்னா நாங்க வலுவான அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அது எங்களுடைய வழக்கறிஞர் குழு அந்த வழக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தமிழக அரசு மேல நம்பிக்கையும் கிடையாது, அதனால நாங்க அதை முன்னெடுத்துட்டு செல்றதுக்கு தயாரா இருக்கோம். பிஎஸ்பி கட்சியோட தமிழ்நாட்டில் அடுத்த எதிர்கால திட்டங்கள் என்ன திட்டம்? வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை தேர்தலாக இருக்கட்டும், இல்லை கூட்டணி, இல்லை தனிச்சு நிற்கிறது, இப்படி என்ன திட்டத்தில் முன்னெடுத்து? இல்லை, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவர் இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. ஆனாலும் எங்கள் கட்சிக்குன்னு ஒரு தலைமை வேணும். அதன் அடிப்படையில் எங்களுடைய பெகஞ்சி அவர்கள் அண்ணன் ஆனந்தன் அவர்களை வந்து மாநில தலைவராக நியமிச்சிருக்கிறாங்க. அவங்க எங்கள் கட்சியினுடைய கேடராக இருந்து வேலை பார்த்துருக்குறாங்க. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நண்பரும் கூட. எங்கள் கட்சிக்கு கேடர்னு ஒரு அமைப்பு இருக்கு, அதாவது கட்சிக்கான ஆதரவாளர்கள், கேடர்கள், அறிவாளிகளை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு கேடர் இருக்கு. அந்த கேடரின் அடிப்படையில் அவர் நீண்ட காலமாக பிஎஸ்பிக்கு தூணாக இருந்து வேலை பார்த்துருக்கிறாரு. இன்னைக்கு அவர் மாநில தலைவராக வந்திருக்கிறாங்க. அவருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய இலக்கு வர சட்டமன்றத்தில் எங்களுடைய இலக்கு மட்டும் கிடையாது, எங்களுடைய கட்சி தேசிய தலைமையினுடைய இலக்கு என்னன்னா திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே அவர்களை வந்து சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்ப வேண்டும் என்கிற தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த சமூகத்தில் மக்கள் விரோத செயல்பாடுகளை எந்த அரசு செய்தாலும் அதை சுட்டி காட்டி மக்கள் மத்தியில் பணியாற்றுவதற்கு பிஎஸ்பி தொடர்ந்து தயாராக இருக்கிறது. எங்களுடைய இலக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது தான். அதை நோக்கி நாங்கள் தொடர்ந்து பயணித்துக்கோம். கூட்டணி தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்கிறது இல்லை, கூட்டணிங்கிறதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இங்க வந்து சுயமரியாதையான கூட்டணின்னு ஒன்று இருக்கு. அந்த கூட்டணி இங்க யாரும் வைக்கிறது கிடையாது. எங்க பெகஞ்சே மாயாவதி அவர்களும் கூட்டணி வைக்க வேணான்னு எங்கேயுமே சொல்லலை. உங்களுக்கான மரியாதையை கொடுக்கக்கூடிய கூட்டணியா இருந்தால் மற்ற மாநிலங்கள்ல நாங்க கூட்டணி வச்சோம். இப்போ தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி கிடையாது, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. ஸோ இப்போ மத்திய பிரதேசத்துல நாங்க கூட்டணி வச்சோம். தேர்தலுக்கு பின்னாடி காங்கிரஸ்க்கு நாங்க ஒரு டிமாண்ட் வச்சோம், நான் உன்னோட இணையறேன், ஆனா இங்க வந்து தலித்துகள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய பொய் வழக்குகள் வந்து எல்லாத்தையும் ரத்து பண்ணி அந்த தலித்துகளை விடுதலை பண்ணு, நான் உனக்கு கூட கூட்டணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். எங்களுடைய நிபந்தனைக்கு காங்கிரஸ் ஒத்துக்குச்சு, எல்லாரையும் விடுதலை பண்ணுச்சு. அது வந்து தலைப்பு செய்தியா வந்தது மத்திய பிரதேசத்துல. இங்க தமிழ்நாட்டில் யாருமே பேசலையே. ரெண்டாவது கர்நாடகாவில் போன பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில வந்து எங்களுக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் கொடுத்தாங்க. கூட்டணியில ஒரே ஒரு சீட்டு, ஒரே ஒருத்தர் தான் ஜெயிச்சாரு, ஒருத்தருக்கு கல்வித்துறை அமைச்சர். அப்ப நாங்க சுயமரியாதையான கூட்டணியை எதிர்பார்க்கிறோம். இங்க வந்து குறைந்தபட்சம் அந்த சுயமரியாதை கூட்டணி கிடையாது. இங்க நான் போயிட்டு உங்ககிட்ட வந்து கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன டிமாண்ட் வைக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, தலித்துகளுடைய பஞ்சமி நிலம் 12.5 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது, அந்த நிலத்தை மீட்டு கொடுங்க. இல்லையா, முடியலன்றீங்களா, நடைமுறை சிக்கல் இருக்குங்களா, குறைந்தபட்சம் வந்து 3 சென்ட் இடம் கொடுங்க ஒவ்வொரு தலித்துகளுக்கும் அப்படிங்கிற டிமாண்ட் கூட்டணி
கூட்டணியிலே கேட்பீங்க. தீர்மானம் போடணும். ரெண்டாவது, இங்க 996 கோடி திருப்பி அனுப்புறீங்கல்ல, அது திருப்பி அனுப்பாதுங்க. எங்க மக்கள்லயே வந்து எலிஜிபிள் நிறைய பேர் இருக்கான், அவனுக்கு அந்த பணத்தை நீங்க முறையா பயன்படுத்தும். இதுக்கெல்லாம் நீ ஓகேன்னா நான் உன் கூட்டணிக்கு நான் வரேன் அப்படின்னு போடுற அளவுக்கு இங்க யாரும் கிடையாது. நீங்க வந்து எத்தனை சீட்டு கொடுத்தாலும் அதை மனமும் வந்து ஏத்துக்கிற மனநிலையில இருக்கிற கூட்டணி நாங்க கிடையாது. நாங்க இன்னும் வலுவாகலதான், ஆனா வலுவாகும். அதுக்கான காலம் வெகு தூரம் இல்லை. இன்னைக்கு அரசியல்ல வந்து வெற்றி தோல்வி சகஜம் தாங்க. ஆனா கொள்கையை எந்த இடத்துலயும் நாங்க சமரசம் பண்ணிக்கல. கொள்கையை எந்த இடத்துலயும் நாங்க சமரசம் பண்ணிக்கலாம். அதனால நாங்க வளர்ந்து நாங்க தன்னிச்சையா தான் களம் காணுவோம். எங்க கொள்கை பிடித்து எங்களுடைய தலைவரை வந்து ஒரு முதல்வராகவோ ஒரு பிரதமராகவோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய யார் வந்தாலும் அவங்களை நாங்க அரவணைச்சு நாங்க வந்து தேர்தல் களம் காணுவதற்கு நாங்க தயாராக தான் இருக்கிறோம். அது வந்து மற்ற மாநிலங்கள்ல ஏற்றுக்கொள்ள இருக்கிறாங்க. ஆனா இந்த சமூக நீதி முறையில தான் அது இன்னும் சாத்தியப்படாம இருக்குது. அதை சாத்தியப்படுத்துவதற்கான வேலையில நாங்க இனிமே தொடர்ந்து செயல்படுவோம் அப்படிங்கிறத நாங்க தெரிவிச்சோம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக செலக்ட். நன்றி.